ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி புரோக்கர் கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. ஆனால் எனக்கு எப்படியோ ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கண்ணா, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அழகு அதை பற்றிலாம் நான் பார்க்கல, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா சேரா ரொம்ப அவசரப்படுறேன், குடும்பத்துக்கே பொண்ணு கொடுக்குறதுக்காக ரொம்ப யோசிக்கிறாங்கப்பா, அப்படியே என்ன கிடச்சாலும் இந்த ஊரில் இருக்கவங்களாம் வர கெடுத்துருவாங்க, அதான் பார்க்குறேன் அப்படின்றாரு. ஆனால் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கலண்ணா, என் தம்பியோட கல்யாணம் எல்லாம் பார்க்கணும், என் தம்பியோட சூழ்நிலாம் நான் பார்க்கணும், எனக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் என் தம்பி பாண்டியனுக்குலாம் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாரு. என்னப்பா சோழனு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அடுத்தது பாண்டியன் பண்ணிக்க வேண்டியதான், நீயாப்பா அர்ஜென்ட் பண்ணுறேன்றாரு. இல்லை நான் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணா, எனக்கு கல்யாணம் ஆகாத, பாண்டியனும் பண்ணிக்க மாட்டானா, அதனால தான் நான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை பாருங்கண்ணா, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகிற பொண்ணு தான்ப்பா இருக்குது, அதுவும் உன்னை விட 2 வயசு மூத்த பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது உனக்கு செட் ஆகாதுப்பா, நல்லா இருக்காதுன்றாரு. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னா, அவங்க வீட்டில் எப்படியோ பேசிங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சோழன் வந்து எவ்வளோ நல்லவராக இருக்காரு பாருங்க, தன்னால் பற்றி எதுவும் யோசிக்காத பொதுநலமாக யோசிக்கிறாரு. அவர் தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு தன்னோட தம்பிக்காக தான் வாழ்றாரு. அவங்க அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வாய்ஸாவிடால் பேசி சீட்டாடிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, எதுலேயும் பொறுப்பு இல்லாமல் இவர் கண்ணு கருத்தமாக பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வர பொண்ணும் நல்ல பொண்ணாக தான் அமையும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஃபீல் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு சொல்ல நம்ம குறும்புக்கு வர சோழன் வராரு. நம்ம தீபாவளி வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்க, நிலாவும் ரொம்ப ஆசைப்பட்றான், அவங்க வீட்டில் வந்து நல்லா ஜாலியாக கொண்டாடி இருக்கானா. இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் தீபாவளி வந்து அவர் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு நடத்த நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. உடனே சேரனும் நீ நிலாவும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கடா, நிலாவுக்கு ஏற்ற மாதிரி உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பராக நம்ம தீபாவளியை கொண்டாடிடலாம் அப்படின்றாரு. ட்ரெஸ்லாம் வாங்கிக்கணும் காசு கொடுக்குறாரு. இல்லைனா என்கிட்டே காசு இருக்குது, நான் வாங்கிக்கிறேன், தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன்றாரு. ஆக மொத்தம் நிலாவோட மனசு குளிரணும், அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் பார்த்து எல்லாமே நம்ம சோழன் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் நிலா டாட்டா காட்டுவாளா என்னன்னு தெரியல, சேர்ந்து வாழ்வாளான்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் ஜாலியாக பட்டாசு வெடிக்கிறா. பாண்டி என்ன பண்ணுறாரு, புதுசாக ட்ரெஸ்ஸு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் வானதிக்கு கொடுத்து அவன் மனசை சந்தோஷப்படுத்துறாருங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.